ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது ஜிடி மேக்ஸ்னு ஒரு திரைப்படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜிடி மேக்ஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒருக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு மோட்டார் சைக்கிளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் படத்தோட டூரேஷனில் எடுத்திருக்காங்க. எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மெக்கானிக், தான் தம்பி தான் வந்து ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலந்துக்க போகிறாங்க. இந்த ரேஸில் தான் தம்பி எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி அப்பா ரொம்ப ஆசைப்படுறாப்ல. பட் அந்த ரேஸில் ரெண்டாவதாக வர அப்பா அங்கேயே வந்து திட்டிட்டு தான் போகிறாரு. ஆனால் எதுக்காக திட்டினாரு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடும் போது தான் தெரியுது. இவங்க ஃபேமிலியே வந்து கடனில் இருக்கிறாங்க. இப்போ நடந்த ரேஸில் மட்டும் முதலாவதாக வந்திருந்தாங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எப்படியாவது கடனை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரெண்டாவதாக வந்ததுனால இப்போ ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடிய எல்லாருமே கைவரிச்சிடுறாங்க. ஸோ இந்த கடனில் இருக்கிறது இப்போ 2 பேருக்கும் தெரிய வர, அக்கா கரியும் ரேசர் தான், ஆனால் வந்து ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ வந்து பைக் ஓட்டுறது கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோயின் பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்காக இருக்கிறாங்க. இதனால ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு மூலமாக தன்னோட கடனை, அதாவது தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்காக அதை பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் தான் அந்த படத்தோட கண்டென்ட்னே சொல்லலாம். மற்ற 1 மணி நேரம் இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காகவே எடுத்துக்கிறாங்க. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லையுமே அந்த ரேசிங் சீக்வன்ஸு, சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வருது பாருங்க. அந்த இடத்துல படம் ஹை பாயிண்ட்ல ஏறுது. ஆனால் அந்த பேசியே கான்வர்சேஷன் ஓடுது பாருங்க, அந்த இடத்துலலாம் ஸ்க்ரீன் பிளே படுத்து தூங்குதுன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸில் படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட தம்பி, ஹீரோயினோட ஃபேமிலியில் வரக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்ட எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட ரோலை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக அந்த படம் பயங்கரமான ஸ்ட்ராங் தான். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சேசிங் சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஜிடி மேக்ஸ் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான்.